දන්නවා මීට අවුරුදු කීපයකට පෙර අපේ රට විශාල ආර්ථික අර්බුදයක් නිර්මාණය වුණා. லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடியற்ற புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொள்ள முடியாத அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு வெளியேற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகளை நேற்று ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர்களால் முடியாவிட்டால் அவர்கள் வெளியேறலாம் அல்லது நாங்கள் அவர்களை வெளியேற்றுவோம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஒரு நிலையான அரசை உருவாக்க அனைவரும் சட்டத்தின் ஆட்சிக்கு அடிபணிய வேண்டும். அரசியல் கலாச்சாரத்தின் அழிவு காரணமாக நமது நாடு ஆயுதமேந்திய குற்ற கும்பல்களுக்கு பலியாகியுள்ளது. அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பாதாள அரசை உருவாக்கியுள்ளனர். அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தினதும் போலீசாரினதும் பாதுகாப்பு கிடைத்தது. இந்த பாதாள அரசை நாம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அவ்வாறன்றி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புடன் கூடிய ஒரு அரசை எதிர்கால பிள்ளைகளுக்கு உருவாக்க முடியாது. தற்போது நாம் கைது செய்துள்ள குழு நம் நாட்டில் நடைபெறும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் சுமார் 50 வீதத்திற்கு பொறுப்பானவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 75 வீதமான ஆயுதமேந்திய குற்ற கும்பல்களோடு தொடர்பு கொண்டுள்ளார்கள். அவர்கள் நம் நாட்டின் அரசியல் அதிகாரத்திற்கு பல்வேறு வழிகளில் பணத்தை வழங்கியுள்ளனர். இந்த ஆயுதமேந்திய குற்ற கும்பல்களை நாம் ஒடுக்க செயற்பட்டு வருகிறோம். மேலும் அரசியல் அதிகாரம் முழுவதும் பரவியுள்ள லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடி ஆகியவை அபிவிருத்திக்கு பெரும் தடையாக உள்ளன. இது சமூக உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. ஆனால் பொதுமக்களின் பணத்தில் ஒரு ரூபா கூட திருடாத, வீணாக்காத ஒரு அரசியல் அதிகாரத்தை இப்போது நாம் உருவாக்கியுள்ளோம். இன்னும் சில இடங்களில் பழைய பழக்க வழக்கங்களில் உள்ள அரச பொறிமுறை மற்றும் தனிநபர்களையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அவர்களுக்கு புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் கூறுகிறோம். அவர்களால் முடியாவிட்டால் அவர்கள் வெளியேறலாம் அல்லது நாங்கள் அவர்களை வெளியேற்றுவோம். பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவையும் பொதுச் சொத்தாக மதித்து அதனை பாதுகாக்கும் அரச சேவை நமக்கு தேவை என ஜனாதிபதி குறிப்பிட்டார். එතුමලා විසින් දැනුම් දුන්නා ඩොලර් වලින් අපිට විශේෂ ණය යෝජනා ක්‍රම නොමැති බවත්, යුවාන් වලින් එම ණය යෝජනා ක්‍රම දියත් කළ හැකි බවත්.